என்னடா ஆரம்பிக்குமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க கேட்டீங்கன்னா, பசங்க சேர்ந்து ஒரே கேக் வந்து பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாத்தையும் வந்து வாங்கி வந்து டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. அந்த இந்த இன்ட்ரோ கொடுக்குமாடா? இன்னைக்கு ஒரு புடி. ஏன்னா மாசம் நிக்கிறீங்களா? பண்ணுங்களாடா. பாத்தீங்கன்னா பிஸ்கெட் பாக்கெட் ஆளுக்கு ஒரு பாக்கெட் எடுத்து பிரிச்சுக்கலாம். இனி எப்படி கேக் வர போகுதுன்னு நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடையில வாங்குற கேக்குக்கும் நம்ம சேர்த்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம அதுல எவ்வளவு காசு செலவாகுது, நாங்க நம்மளே செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு காசு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். மக்களே, இது பண்ணி சொல்லி ஒன்னு வாயில போடுற ஒண்ணு வாயில போட்டாங்க. ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. சத்துனாடா பால் அப்படியே எடுத்து கட் பண்ணி ஊத்துறோம். எல்லாத்தையும் வந்து உடச்சு போட்டுக்கலாம். இப்போதைக்கு மிக்சி பற்றாக்குறையனால குட்டி மிக்ஸ் வந்து எடுத்து வந்துடும். எப்படி என்னால கவர் பண்றேன் இல்ல இவங்க மட்டும் கவர் பண்ணிக்கிறியா? வாங்க 3 ஒரே பிஸ்கெட் தான். அதுல எவ்வளவு கேக், ஒரு என்னது ஒரு 1/2 கிலோ கேக் தான் வரும்னு நினைக்கிறேன். 4 கிலோ கேக் தான் வருமா? இருடா அது மட்டும் இல்லாம பேக்ரவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணது கேமராமேனு பயங்கரமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷப்பா, நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. ஒருவேளையா பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. அதுவும் போனா பாதி யோசி எல்லாம் சேர்த்து வாய போட்டு குள்ள நேரி திருடாது. சரி, இப்ப இது மிக்சில போட்டு அரைக்குமா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டாரு. கிட்ட வரா சக்கரை போடணுமாடா? தூக்குதா? போமா தூக்குனாச்சுனா சொல்லல. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. கஞ்சா பவுடரு போதும் இது மீறி இது வந்து போட்டு அரைச்சிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழியா அரைச்சு முடிச்சாச்சு. ஒண்ணு என்னத்தோட என்ன சேருது? கிரீம் எல்லாம் எந்த ஊர்லடா? குக்கிங் நாலேஜே இல்லாத பசங்க நாங்க. யூடியூப் பார்த்து இப்பதான் கொஞ்சம் செஞ்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். சரி போ. பிஸ்கெட் வந்து பவுடர் ஆகிட்டோம். அடுத்ததுனா பால் ஊத்திக்கலாம். தூங்க பால் ஊத்துறா. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கேஸ் இல்ல, கேஸுக்கு பதிலா ஹீட்டர்ல வந்து பண்ண போறோம். லைட்டா ஊத்தா. இவங்க அப்பா வந்து இதுல கலக்கிற விஷயத்துல வந்து ஃபேமஸா இருப்பாரு. களி கட்டிப்பாரு. என்னன்னா கலப்பாருன்னு அவருக்கே தெரியாது. 90 போதும் விட்றா அடி போதும். கஞ்சி மாரி ஆயிடும். அப்புறம் ஒரு வேலையா பாத்தீங்கன்னா கலையாச்சு. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜீனி ஓகே. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஜீனி கொஞ்சம் அரைச்சுப்போம். பவுடர் ஆயிடுச்சா? லைட்டா போதுமா? மொத்தத்தையே கூட பார்த்தா ஜீனி. ஆமா கொட்ரா பாத்துக்கலாம். கை அடிக்கிற. ஓகே கைஸ், ஒரு ஷார்ட் டைம் பிரேக்குக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து வந்திருக்கோம். பால் ஊத்து. மாண்டு ஊத்துற மாவுகள்ல வேலை செய்யறேன். என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசு. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானே. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா கலகண்ட வந்து ஒரு கப்புல ஊத்திப்போம்.
குத்தடி இல்ல சாமி. அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா 1/2 கிலோ கேக் வந்து வரப்போகுது. அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஏடா அம்மா நேரம் பாத்துக்கிட்டு ஓவரா பண்றீங்க. தண்ணி ஊத்திக்கலாங்களா? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? பால் ஊத்துறோம். ஸ்பூன் கரண்ட் எதுவும் இல்லாதனால கைய ஆயுதம் மதுரைக்காரனுக்கு கைய வீச்சுடா. ஏய் சொல்லுடா. ஏடா நக்கினே நக்கறம் போற முடியாது. தண்ணி தண்ணி எத்தனாலடா? ஏடா எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதான் ஆன் பண்ணிட்டேடா. ஹீட்டர் தான். இதை வச்சுதான் நாங்க பாத்தீங்கன்னா குக் பண்ண போறோம். கேஸ் எல்லாத்துலயும் தேடி பார்த்தோம். கேஸ் இல்லாத பற்றாக்குறை. நல்ல ஹீட்டர் வச்சு தண்ணி காயுது. போங்கடா. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். ஒரே ஒரு குருக்கள் வர வைவு. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஒரு பாத்திரத்துல எடுத்து வந்துட்டோம். இந்தியாலே இந்த மாதிரி வந்து கேக் யாருமே ஈட் பண்ணி பாத்துருக்க மாட்டீங்க. மூடி எடுத்து வந்தேடா. இப்பவே கண்ண கட்டுது. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி சூடாக்கி நாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் பண்ண போறோம். சரி ஆன் பண்ணுவோமா? இங்க பிளக் கட்டுறா. இந்த சைடா அந்த சைடா? லைட் எரியுதாடா? லைட் ஏறியல. ஹீட் ஆகுது சவுண்ட் ஆகுது. கைஸ் ஒரு 10 நிமிஷம் பிரேக். அதுக்கு 1 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணி போடுறேன். அந்த கேப்ல அந்த பொம்பளை மட்டும் நேக்கா வெளிய ஓடி போயிருக்கு. எல்லாம் லைட் அமத்தல. ஏதோ ஸ்மெல் வருது. கேக் ஸ்மெல்லடா. கைஸ் ஆனா ஏதோ பண்ணி வச்சுக்கிறானுங்க. கேக் வருமா இல்லைன்னு தெரியல. அது போடுறான். ஷாக் அடிச்சாலும் உனக்கு ஒண்ணா வருது. ஏன்னா என்ன தொட்ட கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். வெடிமானா? வெடிமாடா? எங்க வீட்டுல ஒரு கேஸ் இருக்குது. அதுல 10 நிமிஷம் எப்படி இப்படி ஆடினே இருப்பியா? என்ன வந்தா என்ன பண்ற? கேக் வராதுங்களா? அதுக்கு வந்தா மொட்டை வச்சுக்கிறேன்டா. சேலஞ்ச் ஓப்பன் சேலஞ்சு. அப்படியே ஒழுங்கா வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்டா? ஏய் நீ என்னடா சொல்ற? கேக் வருமா வராதா? நீ தெரிஞ்சு வராதுப்பா. ஏன்பா வராது? A few moments later. இவனுக்கு பாத்தீங்கன்னா கிரீம் மேக் பண்ணிட்டு இருக்க டைம்ல நம்ம போயிட்டு என்னடா இது கேக் தான்டா. கேக்க போயிட்டு சூடு பண்ணி எடுத்துன்னு வர போறோம். அவங்க என்ன தனியா கூடாது. 2 பேரும் எல்லாம் கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப போயிட்டு கேஸ்ல கொஞ்சம் சூடு வச்சு எடுத்துன்னு வர போறோம். ஏன்னா நம்ம கிட்ட அங்க கேஸ் இல்ல. ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட்டா இதுலயும் கொஞ்சம் தண்ணி குடிச்சுப்போம். இல்லடா இது டேங்க் தண்ணி. இது ஒரு லைட்டா கொசு கொஞ்சம் இருக்கு. டேங்க் கை 2 வாரம் ஆச்சு. கொசு வந்துது. சொன்ன மாதிரியே கொசு வந்துச்சு கைஸ். கிச்சான் ஃபர்ஸ்ட் நான் வச்சிரேன். அப்ப சூட்ல வந்து ஓகே அப்படியே மேல வச்சு கொஞ்ச நேரம் சூடு பண்ணி பேக் பண்ணுவோம். போட்டு எல்லாத்தையும் போட்டு நாசம் பண்ண. போதும் கேஸ் பத்த வைக்க போறோம். ஒரு வேலையை ஒரு அட்டை கிட்ட போட்டு போட்டோம். அதெல்லாம் ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சவுண்டு கேக்குது. சவுண்ட் வருமாடா? என்னடா ஏதோ அடுத்த வீடியோல பிரியாணி வேலை பண்ண போறோம். அது வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு போது. சிங்கம் வந்துட்டாரு. A few moments later. இதுதான் அப்படியே தான் இருக்குது. என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாமாடா? அதுதான்டா முன்னாடி சொல்லியிருந்தேன் நீங்க. கைஸ் 2வது அட்டெம்ப்ட் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர். இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்? ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். அப்படியே ஏத்தனா வா ரைட்ரா ஃப்ரிட்ஜ் டேய்
ஆமா ரொம்ப சூடாயிருது, அதனால ஆட விடுறாரு. வாடா வெயிடா டக்குன்னு. கட்டானா வை பாத்துக்கலாம். ஒன்னா ஆகுது. பாருங்க ஆமா தரகத்து ஒரு ஆளு. அது மாவு ஃப்ரீசர் ரொம்ப சூடா இருக்கும்டா. கோவிந்தாவா போகுது இது. அவ்வளவு சூடா வராது. சூடே ஆகலடா. எவ்வளோ 200 வருஷமா? ஃபுல் பாஸ் அது அவ்வளவுதான்.